வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இந்த பால் டிவி கருணாகரன்ற கோணவாயன் இருக்கான்ல, கேனத்தனமாக சிந்திக்கிறவன் எது கேனத்தனமாக சிந்திக்கிறவன் இந்த கோணவாயன் என்ன எப்படி யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு அவன் சேனலில் எது இந்த பால் டிவி என்ன தமிழ் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு 3 சுயநல பண்டிகைகள் அப்படின்னு அந்த சேனலில் ஏசியன் இடிமுழுக்கம்ன்ற சேனல்லலாம் எனக்கு சவால் விட்ட வீடியோ போட மாட்டான். எங்கேயோ ஒரு பொண்டுக என்ன அன்னக்கை சோத்துக்காக கூலிக்கு மாரடிக்கிறவன் இருக்கிறான்ல ஆமகுஞ்சி, அவன் சேனலில் போயிட்டு டிசிஎஸ் என்ற ஒரு சேனலில் என்ன நான் வந்து அடுத்த மாதம் வரேன்டா, 12ஆம் தேதி வரேன்டா, சண்டை போட்டுக்கலாமா அப்படின்னு கூட்டின்னு இருக்கிறான். அவனுக்கு இப்போ தான் சிஎம் செல்லுக்கு கேஸ் ரைஸ் பண்ணி என்ன அள்ளிகுண்டத்தில் நாங்கள் வச்சுருக்கிற அதான் எங்ககிட்ட வந்த 10 ஆடு நாங்கள் கூப்பிடல, எங்ககிட்ட வந்த 10 கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளிகள் கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளிகள் ஏன்னா நாங்கள் வந்து சபை ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னா அந்த 10 பேரையும் ஜாதி கலவரத்தை ஜாதி மத கலவரத்தை அந்த அள்ளிகுண்டத்தில் போய் கிரியேட் பண்ணி விட்டான். அதுக்கு தான் நாங்கள் சிஎம் செல்லுக்கு கால் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி ஜாதி கலவரத்தை யாரை வச்சு யூஸ் பண்ணா என்ன அவன் ஜாதிக்காரனா, இவன் எந்த ஜாதின்னு எனக்கு தெரியும். என்ன ஜாதியிலே இது கடைசி ஜாதியான், நான் எதுவும் சொல்லலை, அவனா சொன்னது. அந்த ஜாதி கலவரத்தை அங்கே தூண்டி விட்டான். நஷ்டம் யாருக்கு? யார் பஸ்ஸுக்கு நாடி உடைஞ்சது? எனக்கு வேலை மிச்சம் தானே. அதனால் அங்கே இருக்கிற என்ன மாற்றுத்திறனாளிகள் 10 பேர் சாப்பாட்டில் என்ன மண்ணை போட்டு இருக்கிறான். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? யூடியூப்பில் தெரியுமா? காட்டுவானா? சொல்லுவானா? பொய்க்கு இப்போ எப்படி பேசுவான் அவன்? ஃபஸ்ட்டுக்கு இந்த கருணாகரன்ற கோணவையன் விபச்சாரம் பண்ணுற நாய், அவன் விபச்சார நாய். டெய்லியே இருந்தால் பொம்பளை கூட்டு விபச்சாரம் பண்ணிருப்பான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் பொய் சொல்லதா இருந்தால் என் மேலே போய் அவன் கேஸ் கொடுக்கலாம்ல, அவதூறு பரப்புறாருன்னா. ஏன் கொடுக்க முடியாது. ஏன்னா ஏஞ்சல் சமயநல்லூரில் கேஸ் இருக்குது, வாணி கேஸ் இருக்குது. இப்போ ஒரு 5 பொம்பளைங்கள என்ன வாரத்தில் 3 நாள் போய் பண்ணிட்டு வரான். அவன் வீட்லேயே ராசுவாதியார் வீட்டிலே பண்ணிகிட்டு இருக்கிறான். போய் என் மேலே வந்து கேஸ் கொடுக்க சொல்லுங்கள், நான் ப்ரூவ் பண்ணுறேன். அவனால் போய் கொடுக்க முடியாது, மாட்டிப்பான். ஏன்னா தம்பி இரும்பு கம்பெனி வேலை செய்கிறான்ல, அவன் தம்பிக்கிட்டே அவன் வேலை செஞ்சுன்னு இருந்தான். அதை ஏமாற்றி புனிக்கிட்டான். அவன் தம்பி இறந்துட்டார், கிருபாகரன். அது ஒரு கேஸ் ஓடுது. என்ன பலதரப்பட்ட கேஸ் ஓடுது. ஆனால் யூடியூப்பில் நல்லா மாதிரி நான் பிசியை 2 போலீஸ்கார கான்ஸ்டபிளை வந்து நான் வந்து போய் ஆர்டிஓவில் சொல்லி ஏன்னா இந்த மாதிரி ஊழியமே யாரும் பண்ணதில்லைன்னு சொல்கிறானா. இவன் எப்போ ஒரு விஷயம் பெருமையாக பண்ணுறானோ சொல்கிறானோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அங்கே நடந்துருக்கும். இதெல்லாம் நாங்கள் கூட இருந்து பார்த்தது, கண்டுபிடிச்சது. ஏன்னா எங்களுக்கு சத்தியம் தான் தெரியும். சத்தியம் தெரிஞ்சு நாங்கள் ஏன் போனோன்னா, ஒருத்தவனே கஷ்டப்பட்டு உழைக்கிறான், ஒருத்தனே ஊழியம் பண்ணுறான் அப்படின்னு நாங்கள் கை கொடுக்கணும், தோல் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் போனால் இதை அவன் மார்க்கெட்டிங்காக பண்ணிக்கிட்டு இருக்கான். மார்க்கெட்டிங்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த மார்க்கெட்டிங் என்னன்னா, பைபிளில் உன்னை போல பிறரை நேசி, உனக்கு உண்டானவைகளை பிச்சை கொடு, உனக்கு உள்ளதைகளை விட்டு பிச்சை கொடு அப்படின்னா, இந்த மாதிரி வசனமே நம்ம வந்து ஏன்னா நம்ம பைபிள் படிக்கலை ப்ராப்பராக, ரைட்டுங்களா? பைபிள் படிச்சிருந்தாலும் இந்த பர்டிகுலர் வேர்டுலாம் வந்து நம்மளுக்கு வசனம்லாம் இயேசு பேசின வசனம் நம்மளுக்கு மறந்து போயிட்டு இருக்கும். உடனே இந்த மாதிரி நம்ம வசனமே கேட்டது இல்லைன்னா என்ன மாதிரி நிறைய பேர் யூடியூப்பை பார்த்து என்ன வந்து இவங்ககிட்ட வருவாங்க. பயங்கரமாக இருக்குங்க அவங்க சத்தியம் அப்படியே நூல் விடுவான். காத்தாடிக்கு காத்தாடி வானத்தில் பறக்கிற காத்தாடிக்கு நூல் விட்டு எப்போ பிடிக்கணுமோ அப்படி இழுப்போம். அதான் நான் ஃபஸ்ட் டைமு மேடையில் 2023 ஆமாம் 24 இல்லை 21 நினைக்கிறேன். ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இவன் கேட்டுட்டு மே ஃபஸ்ட்டு இல்லை கிறிஸ்மஸுக்கு வரேன்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸுக்கு வந்து நான் மேடை ஏறி சாட்சி சொல்லி ஆகணுன்னா வாலண்டரியாக 1 மணிக்கு மேலே ஏறி சொல்கிறேன். அப்பயே அவன் சுயரூபத்தை காட்டுறான். எப்படி காட்டுறான்னா, எல்லாரும் சாப்பாடு டைம் இப்போ போயிட்டு அப்படி எப்படின்னு ஃபேஸை காட்டிக்கிட்டு இருந்தான். அப்பயே நான் ஒரு பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்ன
எல்லோரும் பசியில் இருக்கிறாங்க. ஆனால் இவன் 3 மணி வரைக்கும் பேசுவான். அதான் நம்மளை கிறிஸ்துக்குள்ளார வழி நடத்தாமல் லூசிஃபர் தனக்குள்ளார வழி நடத்தியிருக்கிறோம். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அன்றைக்கே நான் மேடை ஏறுற அன்றைக்கே கண்டுபிடிச்சிட்டேன். சரி கொஞ்சம் விடலாம். சரி உண்மையிலே பசியாக கூட இருக்கலாம், அதுக்காக சொல்லலாங்கன்னா அப்படியே 50-50 அந்த மேட்ரை எடுத்துன்னு போயிட்டேன். எது இந்த தேவாகினி சபை, இந்த தெவிடியா சபை, அது தெவிடியா சபை 100% இல்லை, 200% தெவிடியா சபை, விபச்சார சபை. அங்கே எதுக்கு வரான்னா ஒவ்வொருத்தனும் பணம் வாங்கிறதுக்கு, ஏன்னா ஊரை ஏமாத்துறதுக்கு, ஜாதி பேர் சொல்லி ஜாதி கூட்டம் தான் அங்கே இருக்கும். 99% அந்த ஜாதி, அந்த ஜாதியிலே இவன் பழைய என்ன ஒட்டுண்ணி ஒட்டுண்ணி நாய் மேலே ஒட்டிக்கின்னு இருக்குல்ல ஒட்டுண்ணி, அந்த ஒட்டுண்ணி தான் இவன் என்ன. அதனால் இந்த நாய் என்ன பண்ணுவான்னா, இப்போ 10 பேர் அள்ளிக்குண்டத்தில் ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் போயிட்டு அதாவது ஜாதிக்காரனா பார்த்து பிடிச்சி நான் வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு மிரட்டி இருக்காங்க. நான் அதான் சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், 10 பேரும் எங்களோட ஆட்டை சொல்லிட்டோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அமைதியாக இருங்க. ஏன்னா திருப்பி உங்களுக்கு தேவைப்பட்டால் அவன் 5000 ரூபா கொடுக்குறான்னால ஒரு ஆளுக்கும் நீங்கள் போய் சேர்ந்துக்குவாங்க. ஏன்னா திருப்பி அங்கே இருக்கிற ஆளை கூட்டின்னு வாங்க. என்ன பெரிய சபையாக என்ன உருவாகும் என்ன. ஆனால் நீங்கள் சொல்கிறபடி தான் அவங்க கேட்கணும் அப்படின்னு 10 பேருக்கும். அதாவது இந்த 10 ஆடுங்களையுமே நாங்களாக வாரம் உட்காந்து சபையில் உட்காரன்னாங்க. ஏன்னா எங்களுக்கு மாதம் கொடுன்னாங்க. இப்போ என்ன நாங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கோன்னா, எங்களை பற்றி கூட நீங்கள் பேசி என்ன 5000 ரூபா தரான்ல, அதனால சொல்லுவோம், கூவிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் உள்ளார சேர்த்து விட்ருங்க. என்ன எல்லாருக்கும் 5000 ரூபா மாதம் கிடைக்கிற மாதிரி பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்படி பண்ணால் தான் இவனுக்கெல்லாம் சுழுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம். அதை சொல்லி அனுப்புகிற விஷயத்த நான் ஓப்பனாக இப்போ சொல்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ யாருக்கு நஷ்டம், யாருக்கு வேலை மிச்சம்? எங்களுக்கு தானே வேலை மிச்சம். யாருக்கு கஷ்டம் நஷ்டம்? என்னமேட்டு பம்மிக்கிட்டு இருக்கணும். அதனால் பம்மிக்கிட்டு இருக்கணும் அந்த 10 ஆடுங்கிட்ட. அதனால் அப்படி நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். ஆனால் முன்னாடியவன் அப்படியே இயேசு உன்னை போல பிறர் நேசம் சொத்தை விற்று கொடுறான்னுவான். எப்படி லேவியர்கள்னு ஒரு குரூப் இருக்குது. பழைய ஏற்பாடு யாத்திராகமாக உபாகமெல்லாம் பார்த்தீங்கன்னா லேவியர்னு இருப்பாங்க. அதாவது பூசாரிங்க. இன்றைக்கி அதாவது கோயில் இருக்கிற பூசாரிங்க மாதிரி கதை. அவங்களுக்கு ஏன்னா எந்த சண்டைக்கும் போக மாட்டானுங்க. ஏதோ உலகத்தில் நாட்டில் எந்த போர் நடந்தாலும் போக மாட்டாங்க. ஆனால் ஒரு சயின்டிஸ்ட்டு, ஒரு அறிவாளி, ஒரு படித்த காவல்துறை, கலெக்டரு, அமைச்சர், முதலமைச்சர், பிரதம மந்திரி எல்லோரும் போய்ட்டு அந்த சாமியார்களில் விழுவாங்க. அது மாதிரி தான் லேவியர் பழைய ஏற்பாடில் புத்தகத்தில் போட்டிருக்கோம். அதே மாதிரி இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி வசனமாக காட்டுவான் யூடியூப்பில். இன்னும் போலப்பா இந்த மாதிரி இந்த ஃபாஸ்ட்டு பயல்களா நீங்கள் ஏமாற்றி இப்படி தின்றீங்கடா அப்படி தின்றீங்கன்னு பார்ப்பான். அவனை தின்னோன்னா பரவாயில்ல இவன் உழைக்கிறான். என்ன அவன் உழைக்கிறது அவன் தம்பி ஏமாற்றி வாங்கின கம்பெனின்னு யாருக்கும் தெரியாது. அதில் கேஸ் போகிறதெல்லாம் அவன் சொல்ல மாட்டான். நான் உழைச்சி சாப்பிட்றேன்னா எங்கடா அக்கௌண்ட்டுன்னா காட்ட முடியாது. சொந்த வீட்டை வாடகைன்னு அதை ஏசுகிறிஸ்து நாமத்தில் வாடகை வீடுன்னு ஏசுகிறிஸ்து நாமத்தில் நான் இருக்கிறது வாடகை வீடு தான் சொல்லலான்னு சொல்ல மாட்டான். ஏசுகிறிஸ்து நாமத்தில் பொண்டாட்டி 9 லட்சத்துக்கு அங்கே கந்து வட்டி விட்டுன்னு இருக்கிறான். அதை ஏசுகிறிஸ்து நாமத்தில் சொல்ல மாட்டான். கம்பெனி ஏமாற்றி தான் வாங்கினேன், இல்லை நான் என் கம்பெனி தான், நான் உண்மையை தான் சொல்கிறேன், இவன் போய் சொல்கிறான்னா அது ஏசுகிறிஸ்து நாமத்தில் சொல்ல மாட்டான். விபச்சாரம் டெய்லி பண்ணின்னு இருக்கிறான். ஏன்னா ஏசுகிறிஸ்து நாமத்தில் நான் விபச்சாரம் பண்ணலன்னு சொல்லிவிடுங்க, சொல்ல மாட்டான். அதுக்கு தான் ஒரு டாக்டிக்ஸ் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவான். என்ன எப்படி வேணாலும் சொல்லிக்குவாங்கடா, என் போதனையை கேளுங்கடா, இவர் கிறிஸ்து. இயேசு சொல்லுவார் என்ன, அதாவது என்னை ஏற்றுக்கிறவன் பிதாவை ஏற்றுக்கிறவன் அப்படின்னு இயேசு சொல்லுவார். இவன் என்ன சொல்லுவான்னா, இயேசு அதே மாதிரி சொல்லுவார், என் பிதாவும் எனக்குள்ளார இருந்த கிரியை பண்ணுறாரு, நானும் கிரியை பண்ணுறேன் அப்படின்னுவான். ஆனால் இவன் சாத்தானா இருந்துக்கிட்டு என்னை விட்டுங்கடா, நான் கிட்டவன் தான், நான் பேசுகிற வசனம்லாம் கரெக்டாக இருக்காரு. ஏன்னா இவர் தான் எழுதுறாரு. பொண்டுக்கு நாய், விபச்சார நாய், விருந்தாளிக்கு பிறந்தவன் இவன் தான் பைபிள் எழுதி வச்சுருக்கான். இவர் வார்த்தையை கேட்கணுமா? அதே எதுக்குடா மயிறு நீ சொல்லது நான் கேட்கணும்? அப்படி தானே கேட்பேன். அதாவது 10 கண்ணு தெரியாதவங்க சோத்தில் மண் போட்டு 10 கண்ணு தெரியாத நாகராஜி மற்றும் அள்ளிக்குண்ட ஜனங்க என்ன சோத்தில் மண் போட்டு இவன் இன்னும் 100 வருஷம் வாழ்ந்து செத்து போயிடுவானே கிழட்டு நாய்.
ஏதோ 62 வயசு கிழட்டு நாய் பேசுது. அங்கே போய் ஜாதி கலவரத்தை தூண்டி விட்டு வந்திருக்கு. அதுக்கு தான் சிஎம்சிலுக்கு கேஸ் ரைஸ் பண்ணிக்கிறேன். இன்னமும் ரேஸ் பண்ணுவேன். ஏஞ்சல் உயிரோடு வரவேணா அதுக்கு ரேஸ் பண்ணுவேன். அதனால் யார்கிட்ட எவ்வளோ பணம் கொடுத்து எவன் காலில் படுத்து என்ன லாலிபாப்பை சப்பி எப்படி மேடை ஏற்ற விட்டான். சொந்த அப்பன் செத்ததுக்கு எந்த ஃபாஸ்ட்டு பயலுக்கலான்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஃபாஸ்ட்டை கூட்டின்னு வந்து ஜபம் பண்ணுறான் ஹெச்எப் பையன். அதான் சொல்லிட்டுனே நீ என்ன இதை ஒட்டுனின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணது தான் உன் குலத்தொழிலே அதுதான். எது திருட்டுத்தனம் பண்ணது தான் உன் குலத்தொழில். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன்னு நான் பேசுகிறேன். ஜனங்களே யூடியூப்பில் என்ன எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும், நான் அடித்தவன் எம்எல்ஏ ஆகிட்டான், இவன் வந்து பண்ணிட்டான், நான் மட்டும்தான் உருப்படாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறான். ஏதோ இவன் உருப்படாமல் நாய். இந்த பைபிளை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நன்மை தீமை இருக்குது, அது எப்படி பேசுனா எப்படி ஜனங்க வருவாங்க அப்படின்னு அந்த டாக்டிக்ஸை கற்று வச்சுக்கிட்டு வர பொம்பளைங்களை விபச்சாரம், ஆம்பளைங்கன்னா பணம், என்ன பணம், அவன் யார் கூட யாரை பேச விடுவான் தெரியுதா, அவன் எப்படி வந்து ஒரு விஷயத்தை அப்படியே மோல்டு பண்ணி மாற்றி பேசுவான். அதாவது இந்த இது இருக்குங்க, பச்சோந்தி இருக்குல்ல, பச்சோந்தி நிறம் மாறும், டைமுக்கு நிறம் மாறும், அது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவான். ஒருத்தவன் அவனுக்கு பிடிக்கல, அவனுக்கு ஆப்போசிட்டாக வரான்னா அவனை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே வருவான். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்ற மாதிரி. அவன் ஊசி ஏற்றுறது தெரியாது, ஏன்னா வாழைப்பழம் சாஃப்டாக இருக்கும், ஊசி ஏற்றுறது அப்படியே மென்மையாக இருக்கும் அந்த வாழைப்பழத்துக்கு. அது மாதிரி என்ன எல்லா மக்கள்கிட்டையும் சபைக்கு வர விசுவாசிக்கிட்டேயும் அவங்ககிட்ட பேசாத இவங்ககிட்ட பேசாத, ஆவியில் சரியில்லை, அவன் ஒழுங்காக பைபிள் படிக்க மாட்டேன்றான், அவன் பொண்டாட்டி சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணுவான். அது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. ஒரு நாள் டக்குன்னு வந்து என்ன அவனை திட்டு இவனை திட்டு அப்படி திட்டு இப்படி திட்டுன்னு சொல்லிட்டு இவன் ஒதுங்கி நிற்பான். டெஸ்ட்டு வைப்பான். நம்மளுக்கு தெரியாமலே நம்ம இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு டெஸ்ட்டு வைப்பான். டெய்லி தண்ணி ஜாபம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பர்சனல் விஷயத்தெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவீங்க. நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் சொந்தக்காரங்க யார், உங்கள் கூட பிறந்தவங்க யார், உங்கள் வேலை என்ன, உங்களுக்கு வருமானம் என்ன ஃபேமிலியில் என்ன பிரச்சனை, மொத்த விஷயத்த சொன்னோன்னா அதுக்கு அண்ணக்கை இங்கே இருப்பானுங்க. ஏன்னா எதோ ஏமாற்றி எவன் செத்தாலும் பரவாயில்ல, என் குடும்பம் என் பசங்க மட்டும் நல்லா இருக்கணும், பசங்க இருக்கானுங்க இயேசு பேர் சொல்லிட்டு அவனுங்க அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு அங்கே பொண்டுங்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க. அப்புறம் பொண்டுக்குன்னே பேசுவான். அதில் ஆம்பளை ஆனால் என் பொண்டாட்டி சரியில்லைண்ணா அப்படின்னா அந்த கொஞ்சம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பரவாயில்ல அதெல்லாம் தள்ளி விடக்கூடாது அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொல்லுவான். கொஞ்சம் நாள் கழித்து அவளை தள்ளி விடுன்னுவான். அப்படி தள்ளி விட்டவன் தான் ஆட்டோக்காரர் பவுல்ராஜ். சென்னையில் வாழ்ந்த ஆட்டோக்கார் பவுல்ராஜ் ஒய்ஃப் வந்து ஹேண்டிகேப்பு, ரைட்டா. ஆனால் என் பொண்டாட்டி என் அம்மாவை அடிச்சிட்டானா அப்படின்னா அந்த நாயை எடுத்துன்னு போய் அவன் வீட்டில் விடு. அந்த நாயை ஹேண்டிகேப்டு நாயை வீட்டில் எடுத்துன்னு போய் திண்டுக்கல்லில் விடுன்னு சொன்னது இவன். என்கிட்ட ஏன்டா நீ அவனை கால் பண்ணல, வெள்ளத்தில் போய் விபச்சாரி, என்ன அவனுக்கு 100 பொண்டாட்டி இருந்தால் பாலசேகருக்கு உனக்கு என்னடா மயிறு அப்படின்னு நான் கேட்டேன். இந்த கை அடிப்பட்டா அந்த கை அடிப்பட்டா இந்த கை. நம்மளாம் கிறிஸ்துவன் சரீரன்னு 18 வருஷமாக சப்பி ஏமாற்றி சாப்பிட்றல்ல, பீயை சாப்பிட்ற. எல்லாரும் இப்போ இந்த பீயை தான் அவன் சாப்பிட்றான். அவன் குடும்பம், அவன் ஆத்தா முதற்கொண்டு சொல்கிறேன். நான் ஓப்பனாக தான் பேசுகிறேன். ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னா என் மேலே போய் கேஸ் கொடுக்கறதுக்கு தான். அவனால் கேஸ் கொடுக்க முடியாது அவன் ஆதார் கார்டை கொடுத்து, ஏன்னா ஆல்ரெடி நிறைய கேஸ் இருக்குது. நாளைக்கு சாக போகிற நாய் அது. அதனால் அந்த பீயை வாங்கி தின்னுட்டு சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்தாரு. ஏன்டா இப்படி பொய் கணக்கு சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னா, பேண்டை பீயை சுற்றி பார்க்குறான். நான் காணிக்க கொடுத்த பணத்தை சரிடா, நான் கொடுத்தது வந்து இப்போ பீ தானே, அப்போ நீ எவ்வளோ செலவு பண்ண அப்படின்னு காட்டுறான்னா அதெல்லாம் காட்ட முடியாதான். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உண்மையை சொல்லணும்னா சொல்ல முடியாதான். ஆனால் இந்த வங்கு நாய், திருட்டு நாய், விபச்சார நாய், அன்னக்கை எங்களுக்கு ஒரு மிச்சம் சோறு இருக்குல்ல, நாங்கள் போட்ட சோறில் இது வாழ்ந்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் சோறை இன்னொரு நாய்க்கு போடுமா, அந்த நாய் வேற ஒரு டிசிஎஸ்ன்ற ஒரு சேனலில் போடுமா, அதில் வந்து இங்கே வாடா அங்கே வாடா சண்டைக்கு வாடா. ஏன்னா அதுக்கு சத்தியத்தை பற்றிலாம் கவலை கிடையாது, சோத்தை பற்றி தான் கவலை. அவனுக்கு வந்து
என்ன சொல்லுது, அந்த ஆமை குஞ்சிக்கு தன்னை கிழவன்னு சொல்லிட்டான்ற அந்த ஆமை குஞ்சு இது கோவம் வந்துச்சான் அந்த ஆமை குஞ்சிக்கு. நாங்கள் மே ஃபஸ்ட்டுக்கு 1ஆந்தேதி 50 பேர் 52 பேருக்கு இது கொடுத்தோம், என்ன சாப்பாடு போட்டு வந்து மளிகை பொருள் கொடுத்தோம், அது மாதிரி பண்ண வாடானா அந்த நாய் வராது. ஏன்னா அவர் இப்போ தான் இளமை ஊஞ்சல் ஆடுது, கமலஹாசன் அவர். அதனால் இந்த கிழட்டு நாய் எது, இந்த விபச்சார நாய் இது 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 அதுக்கு மேலே கிழவன். என்ன ராசவாதியாருக்கே 85 வயசு, இதுக்கு 65 வயசு நாய், கிழட்டு நாய், கருணாகரன் இந்த கிழட்டு விபச்சார நாய், வேசிக்கு பிறந்து விருந்தாளிக்கு பிறந்த நாய். இந்த நாய் இங்கே பேசாமல் இவன் சேனல்லாம் போட முடியல. ஆம்பளையாக இருந்தால் போடுவான், பொட்டை ஒரு பொம்பளையாக போயிட்டு என்ன எதுவும் போட்டால் ஒன்று ஒரு பொம்பளைக்கிட்டையும் போனால் என்ன ஆகும்? பொட்டைன்னா 2 கண்டான், பொம்பளை கூட போய் என்ன பண்ண முடியும்? இதை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் பண்ணலைன்னா சொல்லிவிடு. அவன் குடும்பம் விளங்காது, நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. எது இப்படிலாம் பிச்சை எடுத்து சாப்பிட்டு இப்படிலாம் 10 மாற்றுத்திறனாளிகள் என்ன சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன மண் போட்டு என்ன அவனுக்குள்ளார இருக்கிற அந்த ஜாதி பிசாசு இருக்குது பார்த்தீங்களா, இதே வந்து ஒட்டு உண்ணி அந்த நாய் அங்கே போயிட்டு இந்த மாதிரி கலவரத்தெலாம் பண்ணிக்கிட்டு இங்கே அப்படியே நல்ல மாதிரி யூடியூப்பில் வேஷம் போட்டுன்னு இருக்கான். எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா, அவனை கண்டுபிடிச்சி கொஸ்டின் கேட்டிங்கன்னா குரூப் காலில் வந்து கேவலமாக பேசுவான். 2 வருஷமாக நிப்பாட்டி வச்சுருக்கான். சொருவி வாயில் 1 அடி ஏன் 2 அடி இல்லை, உன் வீட்டு அடி என் வீட்டு அடி இல்லை, அத்தனை அடி அடிச்சிருக்கிறேன். அத்தனை அடி அடிச்சிருக்கேன். அதனால் பாம்பு அப்படியே இப்போ டைம் சரியில்லைன்னா அப்படியே பம்மிக்கிட்டு இருக்குது. ஏன்னா 18 வருஷமாக இப்படி சமாளித்து எல்லாரையும் ஓட விட்டுனுந்தான். அவன் ஊர்லேயே வந்து அவனை ஓட விட்டு அவனுக்கு செக்யூரிட்டி கார்டை 2 பிசியை உட்கார வச்சுருக்கிறான். எத்தனை பேர் மே ஃபஸ்ட்டுக்கு பிசி உட்காந்ததுக்கு காரணம் வந்து செக்யூரிட்டி ரீசன், ஆர்டிஓ அதெல்லாம் கிடையாது. இவன் அவார்டு கொடுத்தது மாதிரி சொல்கிறான்ல, ஏன் அவார்டு கொடுத்தாங்க? அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அவார்டு கொடுக்க வேண்டியது தானே. அதெல்லாம் உண்மை கிடையாது. இவன் பொய்யின் தகப்பம், பொய்யா பேசுவான். ஏன்னா நீங்களாம் கொஸ்டின் கேட்பீங்களா, ஏங்க திடீர்னு சடனாக இத்தனை வருஷமாக என்ன சாப்பிட்டுன்னு இருக்க, திடீர்னு இப்போ ஏன் வந்து அப்படின்னா ஏன் இப்படி வந்து 2 பிசி உக்காந்தாங்கன்னா, காலையில் பண்ணேன் யார் நம்ம டிஎல்சி பாண்டி அண்ணன் என்ன கலவரம் பண்ணார்ல, அதை சொல்ல மாட்டான். ஏன்னா வேற ஒரு பிரச்சனை நினச்சி அதையும் சொல்ல மாட்டான். உங்களை ஏமாத்துறதுக்கு ரைட்டா, நான் பார்த்தியா மதுரையிலே இப்படி பண்ணது கிடையாது யாரும் அப்படின்னு, அதுக்கு அங்கே என்ன நடந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கதையை க்ரியேட் பண்ணி பேசுவோம். இங்கே அப்படியே வேந்துட்டாங்க இந்த வரைக்கும் அப்போ ஏன் இதுக்கு முன்னாடிலாம் இது மாதிரி வந்து கூட்டின்னு வந்து பண்ணல? அங்கே கொடுத்ததே 100 பேருக்கு தான் மளிகை பொருள், 150 பேர் அடித்தானா? இதெல்லாம் படிக்காத முண்டங்க, படித்த முண்டங்க அங்கே ஃபாரினில் இருக்குது. இங்கே ஃபாரின்லேருந்து ஃபண்டே வரலன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? ஏதோ ஃபாரின்லேருந்து ஃபண்டே வரல அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? அப்போ லண்டன்லேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து இப்போ ஃப்ரான்ஸ் போலிலாம் இப்போ பணம் தரல. அப்புறம் ரஞ்சனுக்கு வந்து எப்படி நன்றி சொல்லின்னு இருக்கிறான்? ஏன்னா இது எல்லாமே உள்ளார ஒரு ட்ராமா. அவன் எந்த பணத்தில் செலவு பண்ணால் எப்படி செலவு பண்ணுறான் இது மட்டும் எனக்கு தெரியும். அவங்க அப்பா காசு 5 லட்சத்தையும் அவன் பொண்டாட்டி சைக்கிளாக பிடிங்கின்னு போச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ இவன் வந்து ஜாதி 1ஆம் நம்பர் ஜாதி பிசாசு. ஜாதி பிசாசில் இது வந்து கேடுகட்ட பிசாசு, ஏதோ ஒட்டுண்ணி பிசாசு இது. அதனால் போய் சேர்ந்துப்பாங்கள்ல. இப்போ நாய் கூட ஒட்டு உண்ணி அண்ணா அந்த உண்ணி போய் சேர்ந்துக்கும். நானும் நாய் தான் சொன்னால் சிரிப்பு வருமா வராதா? நாய் பெருசாக 4 கால் வச்சுருக்கு, இது வந்து அந்த நாயை ஒட்டிக்கிட்டு இருக்குது, ஒட்டு உண்ணி. அதை வச்சுன்னு இது வந்து அங்கே வந்து சீன் காட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு கிழட்டு ஒட்டு உண்ணி. இந்த கிழட்டு ஒட்டு உண்ணிக்கு என்ன இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் சொல்லதெல்லாம் பொய் என்ன அப்படின்னு அவதூறு கேஸு என்ன என் மேலே கொடுக்க சொல்லுங்கள் போயிட்டு. யாரையும் இந்த பால் டிவி கோணவாயன் பால் டிவி ஊரை ஏமாற்றி உலகத்தை ஏமாற்றி தான் வாழ்ந்தா போதும் அப்படின்னா நடிச்சுக்கிட்டு என்ன ஏழைகளுக்கு காட்டி நடிச்சுக்கிட்டு ஏழைகளுக்கு போயிட்டு நான் வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விபச்சாரம் பண்ணின்னு இருக்கான்ல ஒரு பொம்பளையும் தெரியுதா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் இன்ன டேட்டு வரைக்கும் நான் எந்த விபச்சாரம் பண்ணல, ஏஞ்சலோடு நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு மட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லு. யாராக இருந்தாலும் சொல்லுங்கள்.
சொல்லிடுறானா பார்க்கலாம். அப்படி பொய்யா சொல்லிட்டானா இயேசு கிறிஸ்து நாமத்தில், அவன் தங்கச்சி பெற்ற பிள்ளைங்களாம் இருக்குல்ல, இன்னொரு தங்கச்சி என்ன அவன் பையனை கல்யாணம் பண்ண இருக்குல்ல, எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பைபிளில் இருக்குது. பைபிளில் இருக்குது. அதனால் இவன் பைபிள்லேருந்து எடுத்து பேசி உங்களுக்கு உண்டானவங்களை பிச்சை கொடுங்க, உங்களுக்கு உள்ளைகளை விட்டு பிச்சை கொடுங்கள், என்ன பழமையாக போகாதா பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள், என்ன இடுக்குமான வாசல் வழியால் உற்று விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இயேசு சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையை இவன் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இவனுக்கு அடிமையாக ஆக்குவான். எப்படி நான் ஃபஸ்ட்டு டைம் போய் மேடையில் ஏறி பேசலான்னு போகிறப்ப என்ன அப்படியே என்னை கடிந்து கொண்டான் இன்டைரக்டாக. வந்தோடனே நீ மேலே ஏறிவிடுவா, அப்படியா எல்லாம் அறிவு வேணாமா அப்படி வேணாமா அப்படின்னு சொன்னான். அது என்னன்னா அவனுக்கு கீழ்ப்படி வைக்கிறது, கிறிஸ்து கிடையாது, அவனுக்கு கீழ்ப்படி வைக்கிறது. அது மாதிரி ஆம்பளைன்னா, இப்போ ஆம்பளைன்னா பணம், பொம்பளைன்னா விபச்சாரம். கொஞ்சம் கொஞ்சமாக வருவான். யார் அவன் வந்தானா இவன் வந்தானா, தஞ்சமம் வாங்குறிய, நீ என் கனவுலையே வரலையேன்னுவான். எப்படி அவனோட டாக்டிஸ், பொம்பளையும் சேர்த்து நீ என் கனவுலையே வரலையேன்னுவான். உன் கனவுல நான் வந்தேனான்னுவான். யார் இந்த எச்சப்பை. அப்போனா அவன் ஆத்தா அவன் தங்கச்சிக்கெலாம் டெய்லி கனவுல வந்துன்னு இருக்காளுங்க. எது இந்த பால் டிவி கோணவாய் என்னோட ஆத்தா தங்கச்சிங்க என்ன அப்போ முதற்கொண்டு கனவுலேயே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கனவுலேயே வந்துட்டு ஆமாம் இப்படி வந்தாங்க அப்படி வந்தாங்கன்னா அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க டெய்லி கால் பண்ணிக்கிட்டு. அவங்களாம் வரமாட்டாங்க, அவங்களாம் சொல்ல மாட்டாங்க, அவங்களாம் படுக்க வர மாட்டாங்க. என்ன கனவுல இளிச்சவாய் என்ன விசுவாசிங்க தான் ஆம்பொலியோ பொம்பொலியோ வந்து இவங்ககிட்ட ஏமாந்துட்டு போவாங்க. வீட்டு தங்கச்சி பசங்க தங்கச்சி பொண்ணுங்க அதுங்கெல்லாம் கனவுலே வராதுங்க. என்ன அங்கே போயிட்டு 10 வருஷமாக இவனும் போயிட்டு சத்தியம் பேசுகிறோன்னு பேசுவாங்க. என்ன அவங்களும் சொத்து வித்து தரமாட்டாங்க. ஏன்னா இவன் லேவியன்ல. என்ன ஏமாந்த விசுவாசி தான் அவன் சொத்து விற்றுட்டு எப்படி போடி சத்தியமூர்த்தி மாதிரியோ இல்லை கொல்லங்கோடு பாஸ்கர் மாதிரியோ இல்லை என்ன ஊட்டி ஃப்ராங்க்லின் மாதிரியோ சிங்கப்பூர் குருசாமி மாதிரியோ ஜீசஸ் பிரேயர் பாலா மாதிரியோ இல்லை திருநெல்வேலி மோசஸ் மாதிரியோ இல்லை என்ன மாதிரியோ ஏன்னா அவனும் என்ன இவன்கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு பல லட்சம் ஏமாந்துட்டு சொத்து விற்று கொடுத்துட்டு இவன் சொல்லதை கேட்டுக்கணும். இவன் அங்கே அதிகாரம் நாட்டாமா பண்ணிக்கணும் உட்கார்ந்து இருப்பான். கிறிஸ்துக்குள்ளார கிடையாது, அவனுக்குள்ளார எவன் பண்ணுவான்? லூசிபர் தான் பண்ணுவான். அந்த வேலையை பார்த்துக்கிட்டு ஜாதி கலவரத்தை அப்படி தூண்டி விட்டுக்கிட்டு என் ஜாதி ஆள்டா அப்படின்னு நீங்கள் காணிக்க கொடுக்குற வரைக்கும் ஒரு பேச்சு கூட நீ தமிழனா என்ன தெலுங்கனா மலையாளியா கன்னடமா அப்படின்னு பேச மாட்டான். அவனை எதிர்த்து கொஸ்டின் கேட்டீங்கன்னா நீ வேறு மொழி நான் வேறு மொழி. அப்போனா நீ ஊம்பி தின்னல்ல என் பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்த அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு போயிருக்கிற விருந்தாளிக்கு பிறந்தேன். நீ தேவடியாளுக்கு பிறந்தவன் தான். ஆனால் ராசுவாதியாரை இப்போ இருக்கிற உன் அம்மா கிடையாது. நீ வந்து குப்பத்தொட்டில் போட்ட தேவடியாளுக்கு பிறந்த விருந்தாளி. போய் முடிஞ்சால் என் மேலே வந்து கேஸு கூடுறா பொட்டை பையில். ஏன் வந்து என்ன எவனோ விருந்தாளிக்கு பிறந்தவன் அத்தவன் சேனலில் போயிட்டு யாருக்குமே தெரியாத சேனலில் போய் பேசுகிற. பாவல் டிவியில் என் பேரை போட்டு என் ஃபோட்டோவை போட்டு பேசுகிற. விருந்தாளிக்கு பிறந்த எச்சனாய தேவடியாத்தனம் பண்ணுற எச்சப்பையில் பால் டிவி கருணாகரா உன்னை தான் தேவடியாத்தனம் பண்ணுற விருந்தாளி பண்ண தேவடியா பையன்னு சொல்கிறேன். அதாவது பைபிளில் விபச்சார சந்ததின்னு சொல்லியிருக்குல்ல, அதை தான் நான் இப்படி சொல்கிறேன் சுத்தமான தமிழில் லோக்கல் பாஷையில் உன் பாஷையில். விபச்சார சந்ததிடா நீ உன் குடும்பம் எல்லாமே விபச்சார சந்ததி தான். அதனால் உன் முன்னாடி ஒரு சர்ச்சைக்கு அங்கே போயிட்டு வருவா, நீங்கள் அவளை பிசாசுன்னுவான். ஆனால் ஃபங்க்ஷன்னு பார்த்தா 4 டெவுசால கறியை வந்து அவன் பொண்டாட்டி தூக்கின்னு ஓடி போயிடுவான். ஃபஸ்ட்டு 12 மணிக்கு வந்து தூக்கின்னு போயிடுவான் அந்த பொண்டாட்டி. இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஏழையும் தான் உட்காந்து சாப்பிட்ணுன்னுவான். கிழட்டு ஆடை அடிப்பான். எது கிழட்டு ஆடா? நாளைக்கு செத்து போகிறா. ஏன்னா இதுவும் கிழட்டு ஆடு. அங்கே கறி போடுறான் பார்த்தீங்களா, அது கிழட்டு ஆடு. நல்லா வந்து என்ன எல்லா ஆடு கிடையாது, கிழட்டு ஆடாக பாரு அப்படின்வான். இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? முக்கியமான ஐட்டம் ஆடு வெட்டினா முக்கியமான ஐட்டம்லாம் அவன் வீட்டுக்கு பார்சல் ஆகிடும். எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு? எல்லாம் அங்கே வரேனாங்கன்னா அவங்ககிட்ட கடன் வாங்கிறதுக்கு நாங்கள் கொடுக்குற காணிக்கையை கொடுக்குறோம்ல, அதில் கடன் வாங்கிட்டு அவன் வட்டி விட்டுன்னு இருப்பான். ஏன்னா அவன் ஏற்கனவே வட்டி விட்டுன்னு தான் இருந்தான். இதை சாதகமாக பயன்படுத்திட்டு நான் வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிட்டு என்ன அவள் பார்த்து நம்ப வைக்கணும்ல. அதாங்க பேசிக் தூண்டில். சின்ன மீன் அதில் மாட்டி எடுத்து அந்த யூடியூப்பில் போட்டு வேலை செய்கிற மாதிரி காட்டி ஏன்னா ஃபாரின்லேருந்து ஃபண்டை வர வைப்பான். அதுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
நான் செய்கிறதெல்லாம் வந்து உண்மையாக தான் செய்கிறேன். கணக்கை காட்டுறான்னா நானும் 2 வருஷமாக கேட்டுன்னு இருக்கேன், 1.25 வருஷமாக கேட்டுன்னு இருக்கேன். கணக்கு காட்ட முடியல. ஊம்பி சாப்பிட்றவன் எல்லாரையும் பிடிச்சி ஊம்பி சாப்பிட்றவன் இப்படி தான் இருப்பான். கேவலமாக தான் நான் பேசுவேன். என்ன வந்தால் ஒரு அடியில் அடிச்சிடுவேனா 2 அடியில் அடிச்சிடும். டே உன்னையே நீயே என்ன டிஎல்சி பாண்டி போட்ட பிச்சையில் 3 வாட்டி காப்பாற்றி இன்றைக்கி உயிரோடு இருக்கிறது. டிஎல்சி பாண்டி உசிலம்பட்டி டிஎல்சி பாண்டி என்ன காப்பாற்றினா அந்த பிச்சையில் தான் நீயே இப்போ சாப்பிட்னு இருக்க, மலத்தை சாப்பிட்னு இருக்க, நீ உன் பொண்டாட்டி உன் குடும்பம். கேட்டால் வந்து அந்த சேனலில் போயிட்டு அப்படி வெட்டிடுவேன் இப்படி குத்திடுவேன் அப்பயே நான் இப்படி என்ன உனக்கு மட்டும்தான் மயிறு கை கால் இருக்கா, எங்களெல்லாம் இன்னும் மயிறு பிடுங்கிறதுக்கு இருக்கா? நீ ஏன் கிழட்டு நான் என்னை வச்சு தான் உன்னை இன்னும் விட்டு இருக்கிற. நீ ஒட்டு கேட்டது எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சின்னு இருக்கிறியா? ஏண்டா தட்டி பையில் தட்டி பொண்டுக்கு நாய, விருந்தாளிக்கு பிறந்த பொண்டுக்கு நாய, பண்ணிக்கு நாய்க்கு ரோட்டில் விபச்சாரம் பண்ணி பிறந்த நாய் தாண்டா நீ. ஏழைங்க பேரை வச்சுக்கிட்டு ஜாதி இப்போ இதை காட்டிக்கிட்டு ஜாதியிலே நீ வந்து ஒட்டுண்ணி நாய் மேலே ஒட்டிக்கிட்டு போகிற நாய் நீ. என் வீடியோ 100 வீடியோ என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி பொட்டை நாய் வைக்க வேண்டியதுதான்டா. ஏன் எடுத்துகிட்டு ஏன்டா சேனல்லேருந்து எடுத்தா? நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்ல. உன்னால் ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது. வண்டு வேணால் சப்பிட்டு போ லாலிபாப்பா. இப்போ வரேன் அப்போ வரேண்ணா. பொட்டை நாய் ஓப்பனாக பேசி பேரை சொல்லி நான் இங்கே வரேன்னா இந்த இடத்துல நிற்கிறேன்டா. பழைய வீட்டுக்கு வரேன் 1 நிமிஷம் வீடியோவும் அதை நான் வீடு காலி பண்ண வந்த பிறகு அங்கே போவானோ. ஏண்டா கிழட்டு நாயா, ஈனமான சூடு சொர்ண இருக்கிறவன் தாண்டா வந்து நேரில் வந்து நிற்பான். உன்ன மாதிரி விருந்தாளிக்கு பிறந்தவன், ரோட்டில் பிறந்தவன், குப்பத்தொட்டில் பிறந்தவன் விபச்சாரம் பண்ணி இவன்லாம் இப்படி தானே பண்ணுவீங்க. ஊரில் இருக்கிறவங்களாம் முட்டாளாக்கி ஏமாற்றி அவன் லண்டனில் ஒருத்தவன் படித்த முட்டாள் இதோ அங்கே இன்னொருத்தவன் இருக்கிறான். இவனுக்கெல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் புத்தி வராது. ஏன்னா உன்னோட ஆவி அவங்களுக்குள்ள செயல்படுதில்ல. ஜனங்களே இந்த பால் டிவி இந்த கருணாகரன்ற என்ன காமக்காரங்கிட்ட இவனே நான் போன 2 வருஷம் முன்னாடி என்ன இவன் சரியில்லை அப்படின்னு நான் நேரில் போய் பார்த்துட்டு தான் நான் இந்த இவ்வளோ வீடியோ போடுறேன். என்னால் வந்து 20-30 ஆடுங்க வெளியே வந்துச்சு. என்ன நிறைய பேர் குடும்பத்தை நான் காப்பாற்றிருக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில். அதுக்கு தான் என்ன வந்து இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ணாரே தவிர என்னோடய சுயலாபத்துக்கோ இதனால் போடுற வசதி எனக்கு தான் வந்து எந்த இதுவும் கிடையாது. நான் கிறிஸ்து இயேசு ஒருவருக்காக மட்டும்தான் இந்த யூடியூப்பில் போட்டு அவன் என்ன பண்ணுறான், ஃப்ராடுத்தனம் பண்ணுறான். என்ன ஒருத்தன் விபச்சாரத்துக்கு அவன் போகிறப்போ 10 பேருக்கு தெரியும் மாதிரி அப்போ அவன் டெய்லி அவன் வீட்டிலே விபச்சாரம் பண்ணுறான் தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன்ல, என் மேலே போயிட்டு அவன் ஊரில் கேஸ் கொடுக்க சொல்லுங்கள். நீ எப்படா பார்த்தேன்னு என்ன சட்டை என்ன கொஸ்டின் கேட்டுச்சுன்னா நான் காட்டுவேன். பார்க்குறீங்களா? அவன் எங்கெங்கே என்ன பண்ணுறான், படிக்காத ஜனங்களை எப்படி விபச்சாரத்துக்கு கூப்பிட்டு படிக்க வச்சுட்டு எப்படி வாணியை படிக்க வச்சுட்டு வாணி கேட்டேன்னா அதுக்கு ஒரு 2 மாமா வேலை பண்ணுறவங்களுக்கு இருந்தாங்க. அவளுக்கும் படுத்தவளுங்க எது வாணியை படுக்க வச்சதுக்கு விளக்கு பிடிச்சின்னு இருந்தாலுங்க ஒரு 2 தேவடியா பொம்பளைங்க. அந்த பொம்பளைங்களும் கூடயும் படுத்துருக்குறான், டெய்லி படுத்துக்கிட்டு இருக்கிறான். போய் என் மேலே வந்து இது மாதிரி தப்பான குற்றச்சாட்டு பண்ணுறான்னு அவனை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள். நான் ஆதாரத்தை நான் காட்டுறேன். ஒரு அப்பனுக்கு அதான் அப்பன் பேர் தெரியாதுவன். அப்படியா இருந்தால் நான் டைரெக்டாக அவன் ஆதார் கார்டை விட்டு என் மேலே கேஸ் பண்ண சொல்லுங்கள். பண்ண முடியாது. என்ன என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னா அவனுக்கு தெரியாது. அதனால தான் போலீஸ் பிசியை உட்கார வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு எது அங்கே வந்தவனுங்க யூடியூபர் 3 பேர் அவங்க சேஃப்டிக்காக அந்த போலீஸ்கார ஐயாக்களை உட்கார வச்சது, வேறு எந்த ரீசனும் கிடையாது. எது நான் ஏற்கனவே மே 1 ஒரு காமெடி நடக்குதுன்னு சொன்னேன். மே 1 நீ நடத்தி பாடுறா அண்ணா உசிலம்பட்டில் ஒரு காமெடி நடக்கண்டா அப்படின்னு சொன்னேன். அதுக்காக 2 பிசியை வேறு மாதிரி செட்டப் பண்ணி உங்களுக்கு சொல்லணும்ல, ஏன் பிசி வந்தாங்க போலீஸ்கார ஐயாக்கள் வந்தாங்கன்னு அதை அப்படி மாற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கான். புரியுதுங்களா? நம்ப வைக்கிறதுக்கு இவன் இதே தான் நான் எப்பயும் பண்ணிக்கிட்டு இருப்பான். டே லண்டன் சாம்பல்ராஜ் சபலராஜ் என்ன இவன் எத்தனை பேர் கூட இங்கே விபச்சாரம் பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா? அதான் சொல்லிட்டேனே, அவன் பொண்டுக்கு ஆவி உனக்குள்ளார செலுத்தி உக்கான்னு இருக்கான்டா. ஏதோ பொண்டுக்கு ஆவியை ஏவி விட்டு உக்காந்து நீயும் உன் பொண்டாட்டி உன் மருமகெல்லாம் பார்த்துன்னு உக்காந்து இருக்கீங்க. என்ன
ஏன்னா உனக்கு என்னன்னா பெரிய ஆள் ஆகணும்னு எண்ணம். இவன் சன்னின்ற மலையாளி இருக்கான்ல, சன்னி ஆவிக்குரிய மகன் மலையாளி மகன். என்ன அவன்லாம் எதுக்கு வந்தானா, 5 வருஷம் கழிச்சு நான் எப்படி இங்கே இருப்பேன், என் பிஸ்னஸ் எப்படி தடுக்கும்? இவெல்லாம் வந்து சத்தியத்துக்கு வந்தவனா? 2 கார் வாங்குறான் காலத்தில். ஏன்டா உனக்கு 2 காரு செகண்ட் காரில் 1 லட்ச ரூபாயில் வாங்கிட்டு போடான்னு அவங்ககிட்ட சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் நிறைய இவன் வாயில் பேல்றான். அவன் பொண்டாட்டிலாம் இவன் வாயில் பேல்றாங்க. எது இந்த கருணாகரம் வாயில் நிறைய அந்த காணிக்கைன்ற பீயை சொல்கிறேன் நான், புரியுதுங்களா? காணிக்கை அவனுக்கு நாய்க்கு அது பீயாக தானே தெரியும், மனுஷனுக்கு தான் அது காணிக்கையாக தெரியும். இந்த நாய்க்கு தெருப்பொறிக்கு நாய்க்கு எப்படி தெரியும்? பீயாக தான் தெரியும், மலமாக தான் தெரியும். நான் பேசலைங்க, அவன் பேசுனதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். திரும்ப ஓடுறான். எது அந்த காருக்கு ஜபிக்கணுமா? அவன் சொல்கிறான், மலையாளி சொல்கிறான், என் வீட்டுக்கு வந்து போனதுலேருந்து தான் என்ன எனக்கு பிஸ்னஸ்லாம் நிறைய வந்துச்சு அப்படின்னு. அப்போ அவன் எதை தேடி வந்திருக்கான்? உலகத்தை தேடி வந்திருக்கான். உலகத்துக்கு இலகத்துக்காக சொல்ல. இவன் சென்னையில் இருக்கிறவன், டே நானும் உங்கள வந்து என்ன அங்கே வேலை பார்த்துக்கிட்டு வந்து இரும்பு உடைக்கிறேன் தான். தம்பி அப்படிலாம் வந்துடாதீங்க, நீங்கள் பேல்ற வந்து குறைஞ்சிடும். ஐயோ என்னடா இது, இவன் இப்படி இருக்கிறான், இவன் உண்மையானவன் போல இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு 3 வாட்டி கேட்குறேன். நான் மதுரை வந்து உங்களுடைய நான் வேலை செய்கிறேன், ஏன்னா உங்களுடைய நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் இந்த சத்தியத்துக்காக. பரவாயில்ல, என் குடும்பத்தெல்லாம் அதெல்லாம் ஆண்டவரை இயேசு பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டான். தம்பி வந்துடாதீங்கன்றான். அதனால் இந்த பால் டிவி கருணாகரண்ட எச்சப்பைய விபச்சாரி நாய் ஏழைங்களை ஏமாற்றி ஒரு குடும்பத்தை உடைப்பான், ஒரு குடும்பம் உடைப்பான். சமயநல்லூரில் இந்த அனிதா பாவாடைன்ற குடும்பம் 10 குடும்பத்தை உடைச்சான். 10 குடும்பம் இப்போ போயிடுச்சு. பத்ராப்பில் அண்ணன் தம்பிங்க 2 பேருக்குள்ளார வந்து பிரச்சனை உண்டாக்கி அந்த குடும்பத்தையே நாஸ்தி பண்ணிட்டான். ஏன் ஐயா வந்து பாட்டு பாடல? சம்திங் ஏதோ நடக்குது இல்லை? ஐயா எப்பயும் ஃபஸ்ட்டு வந்து பாட்டு பாடுவார். யார்? இந்த ஊமையனோட அப்பா ஐயா. அந்த ஐயா ஏன் பாட்டு பாடல? யோசிக்கணும்ல. அங்கே சம்திங் போயின்னு இருக்குது. இவன் குடும்பத்தில் இவன் குடும்பத்தில் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் 2வது பொண்ணுக்கு. சாந்தி 2வது பொண்ணுக்கு என்னால் கல்யாணம் நடந்துச்சு. இல்லைன்னா அதுவும் உருப்படாமல் போயிருக்கும். இவன் பேச்சை கேட்டு இவன் வந்து, அதாவது இவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை கிடையாதுங்க. அதனால் யாருக்குமே கல்யாணம் ஆகக்கூடாது. அப்படியே கல்யாணம் இருந்தாலும் டைவர்ஸ் பண்ணி விட்ருவான். அவனுக்குள்ளார இருக்கிற ஆவி அப்படிங்க. அதனால தான் தங்கச்சியோட ஃபஸ்ட்டு மகளுக்கு டைவர்ஸ் பண்ணி விட்டான். ஏன்னா சபையில் இருக்கிற பெண்களை வந்து டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு சைலண்ட்டாக இருக்கிறான். அதே மாதிரி தான் பவுல்ராஜிக்கு பண்ணான். அவங்களாம் டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு போய் படுத்துப்பான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதை தான் வந்து ஸ்டார்டிங்கில் நான் வந்த 1.5 மாதத்துல எனக்கு ஆண்டவர் காட்டினார். இவன் விபச்சாரம் பண்ணாத. நான் எந்த மேடையில் இருந்தோம் அந்த மேடையில் யாருக்குள்ளலாம் இவன் விபச்சாரம் பண்ணான்னு பேர் முதற்கொண்டு என்ன பேர் ஒரு பேரும் கண்டுபிடிச்சி இவங்கக்குள்ள நீ விபச்சாரம் பண்ணுறன்னு நான் சொன்னேன். அதை பண்ணிகிட்டு இருக்கான் இன்றைக்கி. ப்ரூஃப் வேணுமா? படுக்கிறதுக்கு ப்ரூஃப் வேணும். உன் வீட்டில் படுக்கிறதுக்கு ப்ரூஃப் வேணும். வரும், உன் வீட்டில் படுக்கிறதுக்கு ப்ரூஃப் வரும். அதனால் இவன் விபச்சார நாயை என்ன மாம்சத்துக்காக வாழ வந்த நாய்ங்களுக்கு, இந்த மலையாளிக்கு என்ன அங்கே அந்த சபலராஜ் கேம்பிள் அவனுக்கெல்லாம் புரியாது. ஏன்னா அவன்லாம் மாம்சத்துக்காக வந்தவன். ஏன்னா பணத்தை கொடுத்துட்டு நம்ம நல்ல அசட்டு வந்து நல்லா வாங்கி போட்டு நல்லா இருக்கலாம் அப்படின்னு அவனுக்கெல்லாம் புரியாது. தெரியுதா? அங்கே ஒரு ஏமாளி இருக்கான், ரஞ்சன்ன்ற ஒரு ஏமாளி. என்ன அந்த ஏமாளி அந்த பழைய சோறு தின்னுக்கிட்டு இங்கே எல்லா காசு கொடுத்துன்னு இருக்கான். இவன் வந்து அதை வாங்கிட்டு இழிச்ச வாங்கின்னு அப்படியே பிரதர் அப்படின்னு பேசிக்கிட்டு இவனுக்கெல்லாம் என்ன முட்டா பீஸு. ஐயோ, அந்த சத்தியம் கேட்டால் நம்மளுக்கு ஆவி இறங்கிடும். என்ன பைபிள் வச்சு திங்க் பண்ணணும். ஒருத்தவன் நல்லா பேசணும். இவன் சென்னைக்காரன், எதுக்குடா இவனை பேசுகிறான்? இவனுக்கு எனக்கு கொடுத்துருவாங்களா? எதுக்கு போகணும்? சத்தியத்துக்காக போகணும். இந்த கை அடிப்பட்டான், அந்த கை பார்க்க அந்த கை அடிப்பட்டான். எப்படி பரிமலா டீச்சர் நெருப்பில் செத்து போனாங்க. லாஸ்ட்டாக கால் பண்ணது இவனுக்கு, அண்ணா காப்பாற்றுங்கண்ணான்னு. அதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்தது எல்லா கதையும் எனக்கு ஸ்டோரி எனக்கு தெரியும். எப்படி அவங்க பேரையும் போடல, அவங்க அந்த மாதிரி இறந்தாங்க. எனக்கு நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்கள்ல, ஏன்னா உங்ககிட்ட தான் டெய்லி சுண்ணி ஜபம் வாங்கி குடிக்கிறாங்க, அப்புறம் ஏன்னா இப்படி செத்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்கல்ல. இவன் மாட்டிப்பான்ல. இது மாதிரி நிறைய கதை இருக்குது. நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆகி கால்லாம் எடுத்துகிட்டு சுகரில் கால்லாம் எடுத்துகிட்டு அவன் பேர்லாம் தெரியல சுகுமாரன் நம்ம ஒருத்தர் அப்படியே ஹாஸ்பிட்டலேருந்து நான் அண்ணனை தான் பார்க்க வரணும், என் கால் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு அசிங்கப்படுத்துறீங்களா? கேவலம். அங்கே இருக்கிற எல்லா தேவியா சிறுகைகளும் தெரியும்.
இவன் படுக்கிறப்ப அவன் ஜாதியை பார்த்துலாம் படுக்க மாட்டான். நாய் யார் கூட வந்தாலும் என்ன தனக்கு பிறந்த என்ன குழந்த நாய் கூட கூட போய் விபச்சாரம் பண்ணிக்கல. குழந்த வயசில் இருக்கிற நாய் கூட போய் விபச்சாரம் பண்ணிக்கல. அது மாதிரி என்ன தகப்பங்காரம் பண்ணுற மாதிரி இவன் அங்கே இருக்கிற நாய்ங்க அவன் இந்த ஜாதி இவன் இந்த ஜாதி இவன் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லுவான். அவங்க கூடயே போய் படுத்துட்டு வருவான். அந்த நாய்ங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. படிப்பறிவு இல்லாதவங்க படித்த முட்டாளுங்க சிந்த கட்டு பண்ணியிருப்பான். எது இந்த குரலை வச்சு என்ன சிந்த கட்டு பண்ணியிருப்பான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, கண்டுபிடிக்க தெரியாது. ஏன்னா நீங்கள் பைபிளை படித்தா தானே, பைபிளை படித்தானே தேவடியாத்தனம் பண்ணுறாங்க. என்ன தேவடியாத்தனம் பண்ணிக்கிட்டே ஏன்னா அசுத்தமாக இருக்கிறவன் என்ன அசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் என்ன பரிசுத்தமாக இருக்கட்டும், அவன் கிரிக்கு தக்க பலனை நான் கொடுப்பேன் அப்படின்னு என்ன கிறிஸ்து இயேசு சொல்லியிருக்கிறாரு. அவர் வரப்போ தெரியும். அவன் குடும்பம் எப்படி விளங்குதுன்னு நானும் பார்க்க தான் போகிறேன். நீ பண்ணுற இந்த பொறுக்கித்தனத்தினால உன் குடும்பம் எப்படி விளங்குதுன்னு நானும் பார்ப்பேன்டா. ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு காட்டின்னு தான் இருப்பார். அதனால் ஏமாறுறவங்க போயிட்டு இந்த ஜாதி பிசாசு, இந்த ஒட்டுண்ணி பிசாசு, இந்த ஒட்டுண்ணி ஜாதி பிசாசு, நாய் கூட ஒட்டுண்ணி அப்படியே நாய் தான் சொல்லும் பார்த்தீங்களா, அந்த நாய் கூட போயிட்டு ஏமாறுறவங்க ஏமாந்துக்கிட்டே இருக்குங்க. 10 பேர் மாற்றுத்திறனாளியில் கையில் காலில் விழுந்து நீ என் ஜாதியிலான்னா அந்த தலைவர்கிட்ட சொல்லி அந்த போஸ்டிங்கை போடிக்கணும் அப்படின்னு மிரட்டி அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் மண் போட்டுருக்கு பார்த்தியா, நீ சாவறதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு சாவ போகிறன்னு மட்டும் பாரு. நான் கோணவாயா ஒன்றை தாண்டா சொல்கிறேன். நீ சாவறதா நான் பார்ப்பேன். பார்க்குறியா யார் ஃபஸ்ட் சாவறான்னு பார்க்கலாம். ஏழைங்களை இயேசு பேரை வச்சுக்கிட்டு நீ கையில் எடுத்த ஒரு ட்ரிக்கு மார்க்கெட்டிங் ஏழை மாற்றுத்திறனாளி. அந்த மாற்றுத்திறனாளி நெஞ்சிலே அடித்த பற்றியா, நெஞ்சிலே அடித்த பற்றியா? நீ நினச்சிக்கிற எதுவுமே நம்ம தப்பு பண்ணிவிட்டு கடைசியாக சாவர காலத்தில் நல்ல கல்ல மாதிரி ஐயா நான் மன்னிச்சிடுங்கய்யா அப்படின்னு சொன்னோன்னா இயேசு தான் மன்னிச்சிடுவார் அப்படின்னு தெரியாமல் செய்த பாவத்தை தான் அவர் மன்னிப்பார் தவிர தெரிஞ்சு செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. அதாவது மனுஷகுமாரனுக்கு எதிராக நீங்கள் பாவம் செஞ்சால் மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக நீங்கள் பாவம் பண்ணால் மன்னிக்கப்பட. நீ ஆவியானவருக்கு விரோதமாக 18 வருஷமாக பண்ணின்னு இருக்கிற யாருக்கும் தெரியாமல் இருட்டில் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனுஷனை ஒரு வாரத்தில் ஒரு இருட்டில் போட்டால் அவன் ஆட்டோமேட்டிக்காக மென்டல் ஆகிடுவானா, அவனே தன்னை கீறிப்பானா. இது சயின்ஸு. இப்படி இருக்கிறப்ப பாதாளத்தில் போடுறப்ப நீ எப்படி கீறிப்ப, எப்படி அவியாத அக்னியில் நீ எரிவ அப்படின்னு எனக்கு இப்பயே தெரியுது கோணவாயா. நீ மட்டும் எரிய மாட்டா, உன் குடும்பமே எரியும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லிக்கிறேன். அதனால் ஜனங்களே, இந்த ஆதிகால அப்போஸ்தல சபை இருக்கிற 10 கண்ணு தெரியாத சாப்பாட்டில் மண் போட்டுட்டு நல்லா மாதிரி வேஷம் போட்டுன்னு இருக்கிறான். பேய் ஓட்டுறான், மயிர் ஓட்டுறான், மட்டையை ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விருந்தாளிக்கு பிறந்தவன் ஜாதி கலவரத்தை தூண்டி விட்டுன்னு உக்காந்துக்குன்னு அவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சுன்னு இருப்பான். தெரியுதா? இதெல்லாம் அவன் வீட்டு பொண்டாட்டிக்கோ அவன் அக்கா தங்கச்சிகளுக்கு யாருக்குமே தெரியாது. இவன் பண்ணுற இந்த தேவடியாத்தனம் தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. சரி அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான், அவங்ககிட்ட என்ன திரும்ப போச்சுன்னா அவன் பொறாமையில் பேசுவான். ஆமாம், நான் ஒரு 1000 பேர் வச்சுன்னு இருக்கேன், இவன் ஒரு 1000 பேர் வச்சுக்கின்னு சபை நடத்துகிறான், பொறாமையில் பேசுகிறான். எச்சப்பாயில் விருந்தாளிக்கு போகிற நாயை. அதனால் ஏன் நீங்களாம் வீடியோ போடல அப்படின்னா எல்லோரும் அமைதியாக இருக்க சொல்லியிருக்கிறோம். அவன் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னா அங்கே போக சொல்லியிருக்கிறோம் 10 ஆட்டையும். ஏதோ ஆதிகால அப்போஸ்தல சபை தானாக வந்த ஆட்டை விருப்பப்பட்டால் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். புரியுதுங்களா? அது கொஞ்சம் நாளில் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் இவன் 2 பிசியை உட்கார வச்சதுக்கு நான் தான் காரணம். என்னமோ இப்போ ஏஞ்சல் செத்து போன சமயநல்லூர் ஏஞ்சல் உயிரோடு வரப்போகிறாங்க, அதுக்கு நான் தான் காரணம். வாணி வரப்போகிறதுக்கு அதுக்கு நான் தான் காரணம். இன்னும் 3 விபச்சார நாய்ங்க இப்போ வெளியே வர போகிறப்பாங்கன்னா தூக்கு மாட்டிக்க போகிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு நான் தான் காரணம். இந்த வீடியோவில் சொல்லி முடிச்சுக்கிறேன்.